கட்சி ஏற இந்த அந்த வரேன் பாய். என்னப்பா ஊரே மாறிடுச்சு, நம்ம சின்ன வயசுல பார்த்த மாதிரி இல்ல. என்னடா பண்றது, அங்கங்க பாலம் போடுறேன் இது போடுறேன்னு தோண்டிடுறாங்க. சுத்தி சுத்தி போய் ஒரே தலைவலியா இருக்குடா வண்டி ஓட்டுறது. நேரா போகாதீங்க, இந்த லெஃப்ட் விடுங்க பாய். உள்ள டேய் டேய் அது சுத்துடா, நேரா போகணும்டா. பாய் உள்ள சைடு ஸ்கூல்ல இருக்கு, போயிட்டு சரி படிக்கும் போதுதான் போல, போய் பாப்போம். பரவாயில்லையே பாய், ஸ்கூல் அப்படி இருக்கா சின்ன வயசு பார்த்த மாதிரியே இருக்காதே பாரு, ஒரு சுத்து பெருத்துக்கு பாரு, நல்ல தீனி போல. பாய் பின்ன என்னடா, எவன் ஊர்ல இருந்து வந்தாலும் ஸ்கூல் அப்படியேதான் இருக்கு, தெரு அப்படியேதான் இருக்குன்னு எப்ப பார்த்தாலும் இதே பேசுறாங்களா, டைலாக மாத்துங்கடா. சரி பாய், நம்மள மறந்துருக்கான்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் இந்த சம்பவமா பண்ணிருக்கான், பில்டிங்கே கதற விட்டுருக்கோம் பாய். அதெல்லாம் நினைக்கும் போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்பாட்டிஃபை. இது உங்க நல்லா பேசுவோம், கொஞ்சம் நல்லதையும் பேசுவோம். வித் மீ உங்கள் நான் தாங்க உங்க நிவி. ஒரேவா கட்ஸ், ஒரேவா கட்ஸ். என்ன ஸ்கூல்ல ஸ்கூலுக்கு போறியா? ஸ்கூல் லைஃப் போயிட்டுல. இந்த பாட்காஸ்ட் நம்ம எதை பத்தி பேச போறோம்னா ஸ்கூல் லைஃப். மனுஷ வாழ்க்கையில மொத்தமே 4 லைஃப் தான். ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட், 4 தான். இந்த இதுல எல்லாத்துக்குமே மோஸ்ட் ஃபேவரட் ஸ்கூல் லைஃப் தான். எவனை கேட்டாலும் எனக்கு ஸ்கூல் லைஃப் தான் பிடிக்கும், அங்க போனோம் இங்க போகணும். எங்க நீங்க போகணும்? என்னோட ஸ்கூல் லைஃப் போகணும்னு ஆசை, அதான் சொல்லுவாங்க. ஸோ என்னோட கட்ஸ், என்னோட ஸ்கூல் லைஃபும் நிவி பாயோட ஸ்கூல் லைஃபும் நாங்க ஷேர் பண்ணிக்க போறோம் மாத்தி மாத்தி. பாய் இதுல ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு தெரியுமா? என்னது பாய்? அதாவது இப்ப காலேஜ்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன், அதுல வெறும் 4 வருஷம் தான், அதிகபட்சம் ஒரு 5 MBBS படிக்கிறவங்க ஒரு 5 வருஷம் இருக்குன்னு வச்சுக்க. MBBS லா படிக்கிறவங்க ஒரு 5 வருஷம். இவங்களோட அது ரொம்ப ஒரு சுருக்கமான ஒரு ஜேர்னி. அதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும், ஆனா யாருக்குமே ஞாபகம் இருக்காது. இது ஒரு 12 வருஷம், அதாவது இப்பெல்லாம் பிளே ஸ்கூல் தான் சேர்க்கிறாங்க, அப்படின்னு பார்த்தா ஒரு 15 வருஷம் ஒரு ஜேர்னி. அதுல ஏகப்பட்டது. என்னைக்கு நம்ம நினைச்சு பார்த்தாலுமே நம்ம ஃபர்ஸ்ட் வர்றது ஸ்கூல் லைஃப் மட்டும்தான். அதனாலதான் நம்ம அந்த டாபிக் எடுத்து பேசுவோம்னு நான் இன்னைக்கு பண்ண வந்துட்டேன். அதுபடியே நம்ம இன்னைக்கு ஸ்கூல் லைஃப் பத்தி பேசிடுவோம். ஓகேவா? அதுல நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல ஜாலியாவும் இருக்கும், ஒரு மோட்டிவேஷனலாவும் இருக்கும், ரொம்ப சோகமாவும் இருக்கும். எல்லாமே நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கு. நம்ம வாழ்க்கையில சோகம் ரொம்ப கம்மி தான். ஆமா, சந்தோஷம் தான் என்கிட்ட. ஜாலி தான். ஆமா, ஜாலி ஜாலி ஜாலியோ ஜாலி, அப்படிதான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் அப்படிதான் இருக்கோம். இத எங்க லைஃப் நீங்க என்ன கேட்கணும், நான் என்ன கேட்கணும் நீங்க நினைக்கலாம். எங்க லைஃப்ல நடந்திருக்கிறதா மேக்சிமம் எல்லா ஸ்கூல் லைஃப்லயுமே மேக்சிமம் சிமிலரா தான் நடக்கும். இப்ப எங்க ஸ்கூல் லைஃப் நாங்க ஷேர் பண்ணும்போது நீங்க அதை கேக்குறீங்கன்னா அந்த உங்க பழைய நினைவுகள்ல நீங்க தோண்டி பார்க்கலாம், தூசி தட்டி பார்க்கலாம். அந்த ஒரு நாஸ்டாலஜி மூமெண்ட்லாம் வரும்போது அவங்களுக்கு அந்த நல்லா இருக்கும். ஃபீல் பண்ணி யோசிச்சு பார்க்கலாம், எப்படி வாழ்ந்து என்ன காலகட்டம் அது ஆகான்னு பாப்பாங்க. ஏன் நம்ம தான் கேட்க மாட்டாங்க, நீங்க அவன் கேட்பாங்கடா. அப்படியே கேட்கும் போது அப்படியே ஒரு ஏதாவது பழைய ஞாபகங்கள் வாழ்க்கையில அது வேறையா? இதுக்கு ரிலேட்டடான ஒரு பாட்டு நான் கடைசியில பாடுறேன், நான் எடிட் பண்ணி நடுவில் சொல்லிடுறேன். அது ஃபேமிலி சாங்கடா. சரி, பாண்டவர் பூமியா? பாண்டவர் பூமி. நான் வேற பாட்டுக்கு வேலை இந்த பாட்டு நான் தேடி ஸ்பாட்டிஃபைல தேடிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அது காலேஜ்டா, என்ன ஸ்கூல் லைஃபே. சரி போட்டு மீண்டும் பள்ளிக்கு போகலாம், அந்த பாட்டு கரெக்டா இருக்கு. அப்படி ஆரம்பிங்க. சரி. அதாவது ஸ்கூல் லைஃப் சொல்றேன். அதுக்காக எப்படி பிறந்தேன், எந்த ஆஸ்பத்திரியில பிறந்தேன், எத்தனை மணிக்கு பிறந்தேன், வரும்போது என் கால் வெளியே வந்துச்சா தலை வெளியே வந்துச்சாலாம் கேட்கக்கூடாது. நான் சொல்றது என்னோட ஸ்கூல் லைஃப்ல ஒரு மறக்க முடியாத என்னோட வாழ்க்கையில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கும், அதை மட்டும் நான் ஷேர் பண்றேன். அது மோஸ்ட்லி காமனா எல்லாத்துக்குமே வரும். எல்லாருமே ஒரு தப்பு பண்ணிருப்போம், சரியாகவும் பண்ணிருப்போம், நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை பத்தி நம்ம பேசுவோம். இப்ப நான் என்னோடது நான் ஃபர்ஸ்ட் சொல்ல ஆரம்பிக்கிறேன். எல்லாரும் கேட்டு அவங்க வாழ்க்கையோட அது பேர் நான் சொல்லுவேன் ரிலேட் பண்ணி. கொஞ்சம் நம்மளுக்கு இங்கிலீஷ் வராதுங்க, உங்க தம்பி தான் அதுல எல்லாம் கெட்டிக்காருக்குள்ள அப்படின்னு. ஆமா, ஃபர்ஸ்ட் நிவி நிவி பாய் அவர் அவரோட ஸ்கூல் லைஃப் ஷேர் பண்ண போறாரு. ஷேர் பண்ணுங்க பாய், வண்டி விடுங்க. ஆசா பண்ணாம எனக்கு ரொம்பலாம் ஞாபகம் இல்லடா. எனக்கு எப்படி சொல்றது, எல்கேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் ஞாபகம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஞாபகம் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் நான் போய் படிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு சீனியர் வேலை, அது உங்களுக்கு தெரியும்ல.
ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். படிச்சு முடிச்சு ஆனுவல் எக்ஸாம்லாம் முடிச்சிட்டாங்க. அப்ப என்ன விஷயம்னா இப்போலாம் அந்த 10th வரைக்கும் ஃபுல் பாஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் அப்ப கிடையாது. அப்ப ஃபெயில்னா ஃபெயில் தான். அப்படிதான் நான் ஆனுவல் எக்ஸாம் எழுதுனா ஃபெயிலு. எந்த காலத்துக்கு ஆளு பாய் நீங்க? நான் கொஞ்சம் பழைய ஆளு தான். சரி சரி. பழைய பாட்டா பாருங்களா, அதே தெரியும் நம்ம உனக்கு. அப்படி ஆனுவல் எக்ஸாம் எழுதுறேன். ஆனுவல் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன். ஃபெயில் ஆனோடனே என்ன தெரியல, திருப்பி என்னை தூக்கி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல திருப்பி போட்டாங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல நடக்குது. செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல நடக்குது. ஃபெயில் ஆகிட்டேன். ஃபெயில் ஆகணும்னா தூக்கி செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல போட்டாங்க. எனக்கு தெரியாது. எனக்கு அந்த வயசுல எங்க அப்பாவும் என்கிட்ட சொல்லல, இந்த மாதிரி ஃபெயில் ஆகி நீ ஃபெயில் ஆனா அவன் திருப்பி அதிலே போறாங்கன்னு சொல்லல. எங்க அப்பா கொண்டாந்து இறக்கி போயிட்டாரு. நான் விறுவிறுன்னு போய் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல அந்த பசங்க இருப்பாங்க, அவங்க கூட உட்காந்துட்டேன். உட்காந்து ஒரு 2 பீரியட் முடிஞ்சிச்சுடா. என்னைய ஸ்கூலே தேடி இருக்காங்க. இங்க வந்தவன் ஆளை காணோம், இங்க போனேன் அப்படின்னு ஸ்கூலே தேடி இருக்காங்க. பார்த்தா நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல பசங்க எப்பயும் உட்கார்ந்து இருப்போம்ல, ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்து இருக்கேன். பார்த்தா இனி இங்க உட்காந்துருக்கேன். நான் தேர்ட் வந்துட்டேன் மேம், இங்க உட்காந்து நீ வாங்க வெளியே வா அப்படின்னு. எனக்கு புரியல, என்னடா தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான் வந்தோம், அதுல என்ன தப்பு அப்படின்னு கூட்டிட்டு போய் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல உட்கார வைக்கிறேன். செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல உட்கார வச்சு எனக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் உட்கார வச்சிருக்காங்க என்னன்னு. மேம் நான் மேம் மிஸ்டர் மேம் என்ன மேம் வச்சு அப்ப இந்த டோன்லாம் கிடையாது. அப்ப அது ஒரு மனநிலையில கேட்டிருப்பீங்க. ஆமா, அந்த மாதிரி கேட்கும் போது சொல்றாங்க, தம்பி நீ ஃபெயில் ஆயிட்ட, அதனால நீ இங்க செகண்ட் படி திருப்பி போட சொல்லிட்டாங்க அப்படின்னு. எனக்கு ஷாக்கு, ஏன்னா நம்மள மட்டும் ஃபெயில் ஆகினா எல்லாருமே தேர்டு போயிட்டாங்க. செம்ம மன உணர்ச்சி. என்ன பூராமே சின்ன பசங்க. அண்ணன் அண்ணன் உட்கார்ந்து இருக்கும் போது அண்ணன் அண்ணன் நீ கூட அண்ணன் தான் கூப்பிட்ட. இப்பதான் என்னமோ அவன் இவன என்னென்னமோ வார்த்தையெல்லாம் பேசுற, அப்பதான் அண்ணன் தான் கூப்பிட்ட. நாங்க பாய் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல திரும்பி படிக்கும் போது நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட் போறோம். இவன் என்ன எனக்கு டவுட், இவன் எதுக்கு நம்ம கூட உட்காந்து இருக்கான், இவன் மேல இல்ல போனோம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் மேல பில்டிங் மேல ஃப்ளோர் போனேன் டவுட். அதுக்கப்புறம் திருப்பி போட்டாங்க. ஃபெயில் என்கிட்ட சொல்லல, ஃபெயில்னு சொல்லாம வேற ஒரு காரணம் சொன்னாங்க. ஃபெயில் சொன்னா ஏதாச்சும் ஒண்ணு அதுக்கு என்ன ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் தப்பு பயம். செகண்ட் ஸ்டாண்டர்ட்லனா அவனாச்சுதான். செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு பையனுக்கு என்னடா தெரியும். அதாவது இது நம்ம வாழ்க்கையில நடந்த ஒரு ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். அதாவது ஒரு பையனுக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல எல்லா விஷயம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல தெரியாது சொல்ல போனா. அப்ப இதே டீச்சருக்கு இதே இருந்தா அவங்களும் அதே செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் தாண்டி வந்திருப்பாங்க. ஆனா அவங்க ஏன் அப்படி செஞ்சாங்கன்றது எனக்கு தெரியல. அதுல ஏதோ காரணம் இருக்கலாம். சரி அதை நம்ம முடிச்சுட்டாங்களும் வந்துட்டான் அப்படின்னு உட்காந்துருக்கேன். எனக்கு ஒரே கண்ணும் அப்படியே பொங்குது, அப்படியே தண்ணியா. உட்காந்து நீங்களாம் அண்ணன் அண்ணன் என்ன அண்ணன் இங்க உட்காந்துருக்கீங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் மேலே அப்படின்றே. நான் என்னால எதுவும் சொல்லவும் முடியல, பண்ண முடியல. ரொம்ப இன்ன வரைக்குமே அது எனக்கு ஒரு வழி உள்ள இருந்துகிட்டே தான். ஏன்னா நான் நினைக்கும் போது ஒரு விஷயம் நம்ம முன்னே போயிட்டு இருக்கும் போது நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்துடும் போது அது இன்ன வரைக்குமே எனக்கு அது ஒரு வழி இருக்குதான். அதையும் தாண்டி வந்தாச்சு. அது அப்பப்ப நினைப்பேன், அப்புறமா போங்கடா என்ன பாடி முன்னாடி படிச்சேன் மட்டும் நான் கலெக்டரா இருக்கேன், அவனும் அங்கிட்டு தான் தெரியுறான், அதனால ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல உட்காந்து படிச்சுக்கிறேன். நம்மள ஃபெயில் ஆக்கினா நம்ம ஏதாவது பண்ணணும்டான்னு படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் பாய் ஞாபகம் இருக்கு என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் மார்க் நான் எப்பயுமே அவன் தான் எனக்குமே நம்ம தான் ஃபர்ஸ்ட் இருப்பான். இன்னைக்கு பார்த்தா இந்த வருஷத்துல பார்த்தா நான் ஃபர்ஸ்ட் இருக்கேன். ஸ்கூலே அரண்டுட்டாங்க. என்னடா ஒருத்தன் ஃபெயில் ஆக்கி ஒருத்தனை திருப்பி அதே கிளாஸ்ல போட்டிருக்கோம், அவன் பார்த்தா குவார்டர்லில ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டான் அப்படின்னு ஜேக்குலாம் டென்ஷனு. இது யாருமே இல்ல பயம். இதெல்லாம் நான் எப்படி மறக்க முடியும், ஏன்னா நம்மளதான் அடிச்சிருக்கேன், நம்ம தானே அந்த இடத்துல அடி வாங்கினது யார், நான் தானே. அதனால எனக்கு ஞாபகம் இருக்கு. குவார்டர்லி, ஹாஃப்லி, ஆனுவல் மூணுலயுமே பாஸ், எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க். மறந்துட்டாங்க ஸ்கூலு. பார்த்து என்ன ஃபெயில் ஆக்குனேடா அந்த இதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன்டான்னு சொல்லி எடுத்து திருப்பி தேர்ட் வந்தோடனே திருப்பி தற்கொலை ஆயிட்டேன். அது வேற விஷயம். செகண்ட் வரைக்கும் தான் அந்த வேகம் இருந்துச்சு, தேர்டு போனோடனே அந்த வேகம் குறைஞ்சிருச்சு. என்ன பண்றது, பேக் டு நார்மல். ஆமா, பேக் டு நார்மல் மோடுக்கு வந்துட்டேன். திருப்பி அதே மாதிரி கடைசியில ஃபெயில் ஆகி ஆனுவல்ல 1-2 தப்பிச்சு அப்படி இப்படின்னு தப்பிச்சு வந்துட்டேன். 4th எல்லாம் தாண்டி 6th வந்தாச்சு. 6th வந்தோடனே தான் நம்ம மெச்சூரிட்டி ஆகிறோம். என்னன்னா நம்ம மெச்சூரிட்டி லெவல் எப்படி தெரியும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். 5th வரைக்கும் நம்ம டவுசரு, 6thல இருந்து பேண்ட், அது போட்டாலே நம்ம மெச்சூரிட்டி ஆயிட்டோம்.
இன்னைக்கு இந்த அவங்க தான் வருவாங்க 6th வேலைலாம். இன்னைக்கு நம்ம 5வது முடிச்சு அந்த பேண்ட போடுறது, பெல் பாட்டை முடிச்சு கீழே ஜிப்பு வைக்கணும்னு ஆசை, ரொம்ப ஆசை. ஜிப்பு வைக்கிறோம், டைட்டா ஆல்சியல் டைட்டா சட்டை போடுறோம்னு ரொம்ப ஆசையா இருக்கும். அப்படி ஏங்கிட்டே இருக்கும், கீழே ஜிப்பு வைக்க போறோம். பெல் பாட்டம் தான் ஜிப்பு. அந்த டயத்துல பெல் பாட்டம் கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆச்சு. அது ஏன்னா நம்ம அப்பாக்கள் டயத்துல இருந்த ஃபேமஸ் அப்போ ஒரு வட்டம் வந்துச்சு. இப்ப ஊடாலே வந்துச்சு, அதே மாதிரி தான் போட்டு தெரியும். பெட்டா அது வந்து ஓவர் சைஸ் ஆம்ல. இப்ப பேகி பெல் பாட்டம் கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்சது பெல் பாட்டம் தான். சரி அப்படின்னு 6th வந்தாச்சு. 6th வந்ததுக்கு அப்புறமா சேட்டை குறைன்னு பார்த்தா சேட்டை அதிகரிச்சுட்டு தான் போச்சு. அப்போ தனியா பண்ணிக்கிட்டு இருந்த சேட்டை இப்போ 6thல இருந்து கூட்டம் சேர்ந்துருச்சு, ஒரு 6 பேரு. அந்த 6 பேத்துல நீங்களும் ஒரு ஆள் கட்சி ஞாபகம் இருக்குல்ல எல்லாருமே. ஆமா, அதாவது 6th வந்துட்டோம், படிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு அப்படிலாம் நாங்க எதுவும் எடுக்கல. அப்படின்ற நினைப்பே எங்களுக்கு வந்ததே இல்ல. சத்தியமா நான் 10th வரைக்குமே எனக்குலாம் அந்த நினைப்பே வந்ததே இல்ல. 6th வந்துட்டோம், இனிமே என்ன மாதிரி ஆட்டம் ஆட போறோன்றதான் எனக்கு யோசனையே. இன்னும் என்னென்ன செய்ய போறாங்களோ, இன்னும் எத்தனை கேஸ்ல இழுத்து விட போறாங்களோன்றதான் எனக்கு கவலையே. சரி அப்படின்னு சொல்லி 6thல வந்து உட்கார்ந்தா ஒருத்தன் எப்பயும் போலதான் வழக்கம் போல பாட்டுல அப்பலி அது எப்பயும் போறது தானே அப்படின்னு சொல்லி ஒரு 6 பேருங்க உட்காந்து அப்படியே உட்காந்து என்ன பேசுவோன்னே எங்களுக்கே தெரியாது. ஆனா என்னென்னமோ பேசுவோம். பேசி மட்டும்தான் பொழுதே போச்சு. என்னதானே பேசணும், பேசவே இல்லை பாய். அதாவது பேசிக்கிட்டே தான் இருக்கும், அது என்ன பேசுறோம்னு யாரும். அதாவது தமிழர்களுக்குன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அதாவது பேசி பேசியே ஆட்சியை பிடிச்சது நம்ம பேருதான். அதேதான் நம்மளும் பண்ணோம். உட்கார்ந்து பேசி 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 என்ன பேசுறோம் தெரியாம, ஏன் ஏதாவது பேசுவோம், அவங்க வந்து எதுக்கு பேசுறோன்னே தெரியாம அவங்களை புடிச்சிட்டு போவாங்க. அதாவது அவங்க ஒரு கேஸ் வச்சிருப்பாங்கடா, கேஸுக்கு ஆள் கிடைக்கலன்னா நம்மளதான் தூக்கிட்டு போவாங்க. எல்கேஜில சாபீஸ் காணாம போனாலும் வந்து என்னதான் பிடிப்பாங்க. அதான் நம்ம 2 முடிக்க மாட்டோம், நம்மளும் 2 அக்யூஸ்ட் ஒருத்தங்க இருப்பாங்க தெரியுமா, பணியாரமும் இருக்கணும். நம்ம பாக்கு இவங்கதான். ஏதாவது நாங்களாவது பரவாயில்ல, அவங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க எப்படின்னா பணியாரம் பாக்கு. ஆமா, அவங்க பேரு வந்து பணியாரம் பாக்கு. அவங்க பாத்தீங்கன்னா எதுக்கு கேஸ் போறாங்கன்னே தெரியாது. வருவான் ஞாயிற்றுக்கிழமை முடிச்சு திங்கக்கிழமை வந்ததும் கரெக்டா 8:45 இது வந்து எப்ப ஆரம்பிக்குன்னா பிரேயர்லயே ஆரம்பிச்சிடும். ஆமா, வந்து பிரேயர் முடிச்சு மேல வந்து பேக் வைப்பேன். பேக் வச்சோன்னே பணியாரம் பாக்கு இறங்கி வாங்கடா, கீழே ஒரு கேஸ்டா அப்படின்னா எங்களுக்கே தெரியாது என்னன்னு கேஸ். கீழே போய் பார்த்தோம்னா எல்கேஜில ஜாமெட்ரி பாக்ஸ் காணாம போயிருந்தாலும் இவங்க தான் முடிப்பாங்க. அதுதான் எனக்கு தெரியல. நீங்களுக்கு ஏதாவது சாக்கு சொல்லி நீங்க அனுப்பணும்ல அப்படின்னு இதே மாதிரிதான் நடக்கும். இதுல வந்து இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா, நம்மளுக்கு நடந்ததுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரேயர் தான். என்னைக்குமே நம்ம வந்து அந்த ஒரு 8 மணிக்கு சொல்லுவாங்க, அது நம்ம 8:40 பிரேயர் ஸ்டார்ட் ஆயிருப்பாங்க. நம்மளுக்கு 8:30 ஸ்கூல்ல 8:40 பிரேயர் ஸ்டார்ட் ஆயிரும். ஆமா, அது வந்து என்னைக்குமே அந்த லைன்ல போய் நின்றதே இல்ல. நான் அட்டெண்ட் பண்ணதே கிடையாது பாய், அதான் ரேர், ரொம்ப ரேர். அப்புறம் இப்படி நம்ம அப்படித்தான் அப்படின்னு சத்தியமா நாங்க வந்து நின்றோம்னாலே கரஸ்பாண்டன்ட்கே அதிர்ச்சி ஆயிடுவாரு. ஏன்னா சீக்கிரம் வந்துட்டாங்க, எப்படி வாழ்க்கையில் நடக்காத விஷயமாச்சு அப்படின்ற அந்த மாதிரி எல்லாம் நினைப்பாங்க. ரொம்ப சந்தோஷப்பட வேணாம், பிரேயர் முடிஞ்சதே ஐடி கார்டு போட வேணாவா, பெல்ட் போட வேணாவா, ஸ்கூல் ஷூ போட வேணாவான்னு தனியா பிரிச்சு வெளியே போயிட்டு கரஸ்பாண்டன்ட் சொல்லுவாரு, இன்னைக்கு தாண்டா நல்லா நினைச்சேன், அதுக்குள்ளேயும் மாடா போங்கடா அப்படின்னு அங்க ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அது சும்மா அதெல்லாம் தூசி, இதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இதெல்லாம் என்னடா அப்படி இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துக்கிட்டீங்க இந்த மாதிரி. அடுத்து ஸ்கூலுக்குள்ள போயிடும். போனா ஃபர்ஸ்ட் பீரியட் உட்கார்ந்து இருப்போம். எப்படி தெரியும்ல, காலையில சாப்பிட்டு வேற போவான், திடீர்னு பொங்கல் வேற போட்டு விட்டுருவாங்க. பொங்கல் எல்லாம் போட்டா முடிஞ்சுச்சு, நாளே முடிஞ்சுச்சு. மத்தியானம் வரைக்கும் சாயந்தரம் வரைக்குமே அந்த இது விடாது. அப்படியே போடுச்சு. அப்படியே வந்தோம். அடுத்து 8th 9th. அது 9th வந்ததுமே 2 கொம்பு முளைச்சு. அது போக வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எல்லா ஸ்கூல்லயும் பாத்திருக்கியா, 9th சப்ஜெக்ட் எடுக்கவே மாட்டாங்க, ஒரு வாரம் தான் எடுப்பாங்க. உங்களுக்கு போஷனே முடிஞ்சுவாங்க. அவ்வளவு ஈஸியாவா அப்படின்னு பார்த்தா 10th ஆரம்பிச்சு நம்மள உயிரை வாங்கிடுவாங்க. நம்ம 9th ஆஃப்லி வரைக்கும் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இல்ல ஆஃப்லி வரைக்கும் எடுத்தாங்க. 9th ஃபுல்லா எடுத்துட்டாங்க. ஃபுல்லா எடுத்துட்டு அந்த 9th 10th ஆனுவல் லீவ் இருக்கு தெரியும், ஆனுவல் லீவ்ல தான் உங்களுக்கு 10th பசங்க. ஆமா, அதுலதான் உலக மாசே நடக்கும். அதுலதான் உலக சம்பவம் பின்னாடி வரும் விட்டல் ஆரம்பிக்கும்.
அந்த மாதிரி இப்ப ஆரம்பிச்சு 10th வந்தாச்சு. என்னடான்னு பார்த்தா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லீவ் விடுவாங்க. லீவ் விடுற டயத்துல ஆனுவல் லீவ்லயும் நம்மள கொண்டாந்து உயிரை வாங்குறதுக்குன்னே வர சொல்லுவாங்க. 9th முடிஞ்சோடனே. ஆமா 9th முடிஞ்சு 10th அந்த போறோம். அப்ப 2 மாசம் லீவ். ஆமா நீங்க சிலபஸ் முடிக்கிறதுக்காக லீவ் நாள்லயே வர சொல்லுவாங்க. கடைசி ஒரு 3 நாள் என்னமோ லீவ் விடுவாங்க அதுல. ஆமா. ஆனா அதுவும் ஜாலி பாய், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கும். அது இப்படியே ஸ்கூல் தான் நல்லா இருக்கு. அது ஒரு 15 நாள் வருவான். சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே இருக்கும். அதுக்குள்ள போர்ஷன் நடத்துவாங்க. ஆனா நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாது. அது வேற விஷயம். நம்மளுக்கு 9th சப்ஜெக்டே நமக்கு புரியாத போது 10th எப்படி புரியாது அப்படின்னா அதுல நிறைய விஷயங்கள் நடக்கும். அதாவது சாப்பிடுறதுக்கு பாத்தீங்கன்னா ஹோல் பில்டிங்கே நம்ம தான் இருப்போம். நம்ம ராஜ்யம் வச்சுக்கவே தலையில ஒரு கிரீடம் வச்ச மாதிரிதான். மொத்தம் எத்தனை பேர் படிச்சோம் நம்ம? ஒரு 21 18 27 பேர். 27 பேர் பாய்ஸ், 9 பேர் கேர்ள்ஸ். அதுல ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 15 பேருக்கு கிரீடம் வச்சிருவாங்க அன்னைக்கு. எனக்கு கிரீடம், எனக்கு கொம்பு 2 கொம்பு முளைச்சு. அது வந்து அதுக்கு மேல வைக்கிறதுடா. அதுக்கு சைடுல அப்படி சைடுல வந்து கொம்பு வந்துடும். அது வேற விஷயம். அப்படியே பாத்தீங்கன்னா கீழே அதாவது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கிளாஸ்ல உட்கார வைப்பாங்க. ஒரு நாளைக்கு ஆள் ஸ்டாஃப் இல்லைன்னா எல்கேஜில உட்கார வைப்பாங்க. என்னதுன்னா அந்த 9th இருந்து 10th போறதுக்கு 2 மாசம் லீவ்ல அந்த ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சோடனே அந்த லீவ்ல வந்து அந்த 10th போற பசங்களை மட்டும் வச்சு 10th சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு எப்படின்னா அந்த பில்டிங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. 9th முடிச்சு 10th போற பசங்க மட்டும் இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் 10th கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் நாங்க இஷ்டத்துக்கு என்ன நாள் பண்ணுவாங்க. அதான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இதுல பில்டிங்ல ஒவ்வொரு இதுல கிளாஸ்ல உட்காந்துருக்கும். ஒரு நாள் எல்கேஜில உட்காந்துருவோம். நம்ம சேரே பத்தாது, உட்காந்தா புடனில பொத்துன்னு விழுவான். அதான் நடக்கும். அப்படியே ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஆனா அதுல உட்காரும் போதுலாம் நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்கூலோட நினைப்பு, அந்த கிளாஸோட நினைவு வந்துட்டு போகும். நம்மளும் இங்க எல்லாம் படிச்சிருக்கோமேடா. ஏய் உனக்கு ஞாபகம் இருக்கா 6th நம்ம படிக்கும் போது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு சொல்லி நம்மள ஒரு வாரம் எல்கேஜில உட்கார வச்சாங்க. இல்ல 6th கிடையாது, 10th இல்லப்பா. 10th தான். 10th பப்ளிக் நெருங்கிச்சு. பப்ளிக் ஒரு 2 மாசம் 3 மாசம் தான். அப்பதான் சஸ்பெண்ட். நீ அப்படியே ஒரு என்னமோ ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சு. அப்படியே அதை நான் சொல்றேன் டீட்டெயிலா. 10th உட்காந்து நம்ம எல்கேஜில உட்காந்து இருக்கும்போது பழைய நினைவுகள்லாம் வந்து வாடா நீங்க உட்கார்றா மூக்குலயே பபுள்ஸ் விடுவாங்கல்ல ஒருத்தெல்லாம். அந்த அதெல்லாம் எல்லாம் ஞாபகம் இருக்கும். அப்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கிளாஸ் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல உட்காரும் போது பக்கத்துல இருக்கிறது ஏதாவது சாப்பிட வச்சிருந்தாலும் அதை எடுத்து சாப்பிடுறது. பாய் சாப்பாடு இருந்தோன்னு ஞாபகம் வருது. நீங்க உங்க சாப்பாட்டுல நீங்க பெரிய ஆளாச்சே. இப்ப சாப்பாட சாப்பிடுறதுக்காகவே ஸ்கூலுக்கு வந்த காலம் எல்லாம் இருக்கு பாய். அப்படியா? ஏய் கட்ஸ் சும்மா சொல்லக்கூடாது. கட்ஸ் அவங்க அம்மா சமைச்சு கொடுத்து சுட சுட கொடுப்பாங்க. நம்ம வீட்டுல எல்லாம் கொடுப்பாங்க, காலையில கொடுப்பாங்க. திறந்து பார்த்தோம்னா கையில ஒட்டும் அந்த தோசையெல்லாம். அது தூக்கி அப்படியே குப்பையில தான் போடணும். அது ஏன் அப்படி செய்வாங்கன்றது தெரியல. ஒரு சில வீட்டுல அப்படி செய்வாங்க, அது ஒரு சில வீட்டுல. ஆனா கட்ஸ் வீட்டுல பாத்தீங்கன்னா சுட சுட வரும். ஏன்னா பக்கத்துலதான் வீடு. என் வீட்டுல ஆனா எங்க வீட்டுல வந்து வைக்க மாட்டாங்க. ஆமா நீ கிளிக்க உனக்கு சூடாகிற வைப்பா எல்லாம் வாங்க. அப்படி அது உண்மையை சொல்ல போனா சாப்பிடுறதுக்கே ஒரு செட் ஆஃப் இருக்கும். அப்படியே போனோடனே அவன் டிஃபன் பாக்ஸ் மூடி அப்படியே வச்சிருவான் வரிசையா. அப்படியே அவன் சுத்தி டிஃபன் பாக்ஸ் மட்டும் தான் இருக்கும். அப்படியே அதுல அப்படியே எடுத்து வைப்பான். சஞ்சாமிரதம் வைக்கிற மாதிரி வச்சு இதுல வெத்தலையில சஞ்சா தடவுற மாதிரி அப்படியே வைப்பான், தெளிச்சுட்டு அப்படியே அதை எடுத்துட்டு போகலாம் அப்படின்வான். அந்த சூடோட சாப்பிடுற அது ஒரு டேஸ்ட் அப்பா பயங்கரமா இருக்கும். அதான் வீடு பக்கம் தானே. கரெக்டா 12 மணிக்கு 12:30 சாப்பாடா 12:30 பில் அடிச்சிருவாங்க. சாப்பாடு பில் அடிச்சிருவாங்க. எங்க அம்மா ஒரு 12:15 அந்த ரேட்ல கொண்டு விளையாட்டி நான் கீழே போய் 12:30 நிக்கும் போது கையோட கொண்டு வந்து கொடுக்கும். ஆனா சுட சுட கொண்டு வந்து கொடுக்குமா. நான் வந்து திறக்கிறதுக்கு முன்னாடி என்னோட டேபிள் ஃபுல்லா அது பேர் என்னது டிஃபன் பாக்ஸ் மூடிதான் ஃபுல்லாமே எல்லாத்துக்கும் கொஞ்சம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிடுவேன். நல்லா இருக்கு. அதுவும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் வித் உருளைக்கிழங்கு அப்பளம். அதுல பாத்தீங்கன்னா உண்மையில பாத்தீங்கன்னா அப்படியே பார்க்க ஒரு இது மாதிரிதான் இருப்பான். அது பீடா கடை போட்ட மாதிரிதான் இருப்பான். அப்படியே சாஜா தடவுறது, அப்படியே இதை வைக்கிறது, பாக்க வைக்கிறது, அப்படியே மடிச்சு கொடுக்குற மாதிரி தான் கொடுப்பான். அப்படியே அதெல்லாம் ஒரு காலங்க போச்சு. சாப்பிட்டு ஜாலியா அப்படியே சுத்தி இருக்கும்போது 10th வந்தாச்சு. சரி 10th வந்துட்டோம் உருப்பிடுவோம் அப்படின்னு நினைச்சா அங்கேயே ஒரு ட்விஸ்ட். அங்கேயும் நாங்க உருப்படல. என்னங்கடா சரி குவார்டர்லி வந்தாச்சு. குவார்டர்லில ஃபெயிலு. ஏய் பாய் உனக்கு தெரியாது குவார்டர்லி தான் நம்ம கிளாஸே பாஸ் தெரியுமா? அது ஆஃப்லி. ஆமாமா குவார்டர்லில ஃபெயிலு. குவார்டர்லில ஃபெயில்னோடனே எங்களை கூப்பிட்டு வான் பண்றாங்க. அதெல்லாம் இந்த காதுல கூட வாங்க மாட்டோம். மாதிரி இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடுறதுலாம் வேஸ்ட் ஆஃப்டேன். இந்த காதை மூடிக்கிறோம். வாங்க எந்த காதலையும் வாங்குறது. அது ஓப்பன்ல இருந்தா உள்ள போகாது. அது வேற விஷயம்.
அப்புறம் ஆஃப் அலி வருது. ஆஃப் அலி இருந்தோடனே சரி நம்மள அசிங்கப்படுத்துறாங்க கொஞ்சம் அப்படின்னு ஆஃப் அலியில உட்காந்து படிச்சு பாஸ், ஹோல் கிளாஸே பாஸ். ஃபர்ஸ்ட் டைம் பாய் நானும் ஆல் பாஸ் ஆனது. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரையும் ஆல் பாஸ் ஆனேன் பாய். அந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் நீ வந்து உங்க கூட சேர்ந்தேன் பாரு, அந்த இதுல வந்து நான் ஒரு தடவை கூட ஆல் பாஸ் ஆனதே கிடையாது. 10th செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து 10th ஆஃப் அலியில தான் ஆல் பாஸ். அது ஆல் பாஸ்னா பெரிய டிஸ்டிங்ஷன் எல்லாம் உங்களை எல்லாரும் 35 35 35 37 40 அதுலயும் எப்படி பேப்பர் எடுத்துட்டு ஓடுறது. என்னமோ சென்டம்க்கு வந்து ஒரு மார்க் கம்மியான மாதிரி இங்க பாருங்க எனக்கு 36 35 போட்டிருக்கீங்க. அதுக்கு வேலைகளையும் பாப்பாங்க மேம். வேலையெல்லாம் பார்த்துட்டு நீ பாஸ் ஆனது பெரிய விஷயம், போய் தொலை அது சொல்லிட்டு இந்த ஒண்ணு போட்டேன், நீங்க ஒண்ணு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கீங்க அடிச்சு சொல்லி திருப்பி 35 போட்டு கொடுத்துருவாங்க. அதான் நானும் சொல்ல வந்தேன். அதாவது நல்லா போயிட்டு இருக்கோம். அதாவது ஒரு சில பேர் வந்து ஒரு சில மேம்லாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா 36 ஒண்ணு எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அவங்க பாக்கவே மாட்டாங்க, போட்டு விட்டுருவாங்க. 35 இருக்கா நீ ஃபெயில் ஆயிடுவேன் நினைச்சேன், கொண்டா நான் ரீசெக் பண்றேன். ஆமாடா அப்படிலாம் ரொம்ப மோசம்டா. அடி அந்த 2 மணி நேரம் என்னன்னா பிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இதே தப்பு முதல்ல. ஒருத்தன் வந்து ஃபெயில் ஆனா ஃபெயில் ஆயிட்டேவா இருப்பேன். அந்த முகேஷ் சாரி ஒரு ஒரு பையன்லாம் இருந்தான். நான் 7th படிக்கும் போது நினைக்கிறேன், 7th படிக்கும் போது இருந்தான். பேர்லாம் சொல்ல வேணாம், அவர் பேரு ஐஸ்னு வச்சுக்கோங்க. ஐஸ்னு ஒருத்தர் இருந்தாரு, ஐஸ் அவர் பேரு. அவன் மேக்ஸிமம் ஃபெயிலா தான் ஆகும், நாங்க எல்லாம் ஃபெயிலா, அவனும் ஃபெயிலா தான் ஆகும். அவன் ஒரு 7th மாறிட்டான். 7th படிக்கும் போது கெமிஸ்ட்ரிலயோ இதுலயோ வந்து ஒரு நல்ல ஒரு 80 என்னமோ வாங்கிட்டான் பாய். உடனே மேம் நீ எப்படி 80 வாங்கின, இங்க கொண்டா ரீசெக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தப்பு, அது நல்லா எழுதியிருக்கான் பாய், படிச்சு இதெல்லாம் தப்பு இதெல்லாம் தப்புன்னு எடுத்து நீ ஃபெயில் அப்படின்னு ஃபெயில் கொடுத்து அழுகுறான். அவன் இதெல்லாம் கவலைப்பட்ட ஆள்லாம் கிடையாது. ஆனா அவன் படிச்சு எடுத்துட்டான். ஆனா எடுத்ததுக்கு இதெல்லாம் அடிச்சுட்டு அவனை ஃபெயில் ஆகிட்டு நீ ஃபெயில் அப்படின்ட்டு எனக்கு பார்க்கும்போது ரொம்ப வயிற்றுச்சலா இருந்துச்சு பாய். அதுதான், அதாவது நம்ம திருந்த நினைச்சாலும் நம்மள திருந்த கூடாதுன்னு ஒரு சில பேர் இருக்காங்க. அதுல இந்த மாதிரி ஒரு ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. நாங்க எல்லாரையுமே சொல்றது, ஒரு சில பேர் இருக்காங்க. பாருங்க அந்த 80 மார்க் வாங்கியிருக்கான். அதாவது எப்படி குறைக்கிறதுனா, இப்ப 4 மார்க் கொஸ்டின் அப்புறம் குறைச்சு 2 ஆகுறது, 1 ஆகுறது. அந்த 35 கூடாது இந்தா அப்படின்றது. நீங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க படிக்கல, நாங்க படிக்கவே மாட்டோம் அப்படின்றதா அவங்களோட மைண்ட் தாட். படிக்கிறவங்க என்ன எழுதினாலும் ஃபுல் மார்க் பண்ணாது தெரியுமா? ஆமா, அவன் என்ன எழுதினாலும் இவன் எழுதிருப்பான் அப்படின்னு சொல்லி அசிங்கம் பண்ணு. சரி 10 மார்க்கா, சரி 8.5 9.5 வெரி குட். இதெல்லாம் என்ன இருக்கு, இதெல்லாம் என்ன சரி அப்படின்னு சொல்லி நம்ம 10th வந்தாச்சு. 10th வந்து இப்ப நம்ம எதோ விட்டோம், 10th வந்துட்டீங்க. 10th வந்துட்டு ஆல் பாஸ் ஆயிட்டீங்க. ஆப்பலில ஆல் இப்ப 10th வந்தாச்சு, ஆப்பலிலயும் பாஸ் ஆயாச்சு. இப்ப வந்து நீ சந்தேகம், எப்படி இந்த 6 பேர் பாஸ் ஆனாங்க, வாய்ப்பே இல்லையே, ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேய் நாங்க படிச்சுதான்டா பாஸ் ஆயிருக்கோம், 35 எடுக்க மாட்டோம், 35 எடுக்க கூட நாங்க வைக்கலாம் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யோசிக்கிறோம். எப்பயும் போல அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சு திடீர்னு ஒரு நாள் வராங்க. இந்த விஷயம் யாருக்கு மாட்டதுல எனக்கு நல்லா திடீர்னு ஒரு நாள் அந்த மேம் வராங்க, பிரின்சிபல் வராங்க, வந்து நம்மளுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. எதுக்குன்னே தெரியல, சம்பந்தமே இல்லாம பேப்பரை கொடுத்து எழுதுங்க கீழே உட்கார வச்சு எழுதுறாங்க. காலையில போனதுமே என்னன்றது தெரியாதே, நம்மளுக்கு எக்ஸாம் டேட்டுன்னு சொல்லி அடிச்சுட்டு வரதுனால ஒன்றும் தெரியாது. காலையில போனதுமே பேப்பரை கொடுத்து நீங்க டெஸ்ட் அது நம்ம 6 பேர் மட்டும் மிச்சம் படிச்சுட்டு இருக்கான். அதனால நம்மளும் உட்காந்து சம்மந்தம் இல்லாம கேள்வி கேட்கறாங்க. நம்மளும் அதுக்கு சம்பந்தமா சிலபஸ்ல இல்லாதெல்லாம் கேட்பாங்க. ஆமா, அப்படியே வச்சுதான் எழுதி கொடுத்தோடனே காலையில வாங்கிட்டு பேசாம போயிட்டாங்க கீழே. சாயந்தரமா ஸ்கூல் முடியிற டயத்துல வந்து 6 பேர்த்தையும் கூப்பிட்டு என்ன உங்களுக்கு வந்து 1 வாரம் சஸ்பெண்ட் சொல்லி வீட்டுக்கு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. திங்கக்கிழமை வரும்போது பேரண்ட்ஸை கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. நானும் வீட்டுல போய் சொல்லிட்டோம், வீட்லயும் சொல்லிட்டோம். வீட்லயும் சரி 1 வாரம் கழிச்சு வர சொல்லிருக்காங்களா, நீங்க எப்பயும் இருங்க. நான் டியூஷன் படிக்கிறேன். முக்கியமா நான் சொல்ல வேண்டிய மெயினான ஒருத்தர் பாலா சார்னு சொல்லி, அவர் பேர் கூட நான் சொல்லலாம். அதை பத்தி உண்மை அவர்னாலதான் சத்தியமா சொல்றேன், நான் இன்ன வரைக்கும் இவ்வளவு பெரிய ஆளா ஆயிருக்கேன்னா அதுக்கு மெயின் காரணம் அவர் ஒருத்தர். இப்ப எங்க அப்பா எந்த அளவுக்கு எனக்கு மெயினோ அதுக்கு ஈக்குவலான ஒரு ஆள் வந்து பாலா சார். அவர் டியூஷன்ல தான் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஆஃபலி பாஸ் ஆனேன். அவர் நடத்துறது வந்து நம்மளுக்கு நல்லா புரியும். சொல்ல போனா அந்த 6 பேர்த்துல பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் அங்கதான் படிச்சோம்னு வச்சுக்கிறேன். படிக்கும் போது அவர் நடத்துறதெல்லாம் 1 மாசம் அங்க படிச்சு
உனக்கு அடினாலும், ஆனா அடிச்சதாண்டா நம்ம படிச்சோம். அடிக்காம நாங்க படிக்கவே இல்லை. அடி சரியான அடி வாங்கணும். ஆனா அந்த இதே ஓடி இருக்கேன் டியூஸ்டனே விரட்டி விரட்டி அடிச்சான் பாய். வேணும் அடி உண்மையில அடிக்கிறான். அந்த மாதிரி ஓடிட்டேன் நான். அந்த டியூஷன்ல படிச்சனாலதான் நான் ஓரளவுக்கு உருட்டேன்டா சொல்ல போனா. அதான் மெயின். இப்போ அந்த டியூஷன் வாத்தியார்ட்ட நான் போய் சொல்றேன், சார் இந்த மாதிரி எங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னொன்னு பசங்களும் வந்துட்டாங்க, அந்த 3 பேரும். அந்த சார் இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சார், வரும்போது திங்கக்கிழமை வரும்போது அப்பாவை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. அப்பாவும் போன்ல பேசிட்டாரு அவர்கிட்ட. பேசினதும் சார் விடுங்க சார் பாத்துக்கலாம், ஒரு வாரம் தான் சார், பசங்க எங்கேயே இருந்து படிக்கிறது சார், நான் பாத்துக்கிறேன் சார் அவரும் சொல்லி முடிச்சிட்டாரு. நாங்க ஒரு வாரமும் காலையில ஸ்கூலுக்கு கிளம்புற மாதிரியே கிளம்பி அவர்கிட்ட போய் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிரும் டியூஷன்ல. ஆமா தெரியாதா இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அதாவது கலர் ட்ரெஸ் போட்டு நானு எலி இவன் எல்லாம் போய் உட்காந்து எங்க வேலையை வந்து என்னன்னா காலையில 10 மணிக்கு, இங்கெல்லாம் 8 மணி, அங்கெல்லாம் 10 மணி பார்த்துட்டு. வீட்டுல என்ன சொல்லி சமாளிச்சீங்க? வீட்டுல சொல்லிட்டோம்ல. வீட்டுல அதான் சொல்றேன்ல, அப்பா வந்து டியூஷன் சார்ட்ட பேசிட்டாரு. எல்லா பேரண்ட்ஸுமே வந்து பேசிட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு, ஒரு வாரம் தான் சார் பாப்போம், என்ன சொல்றாங்க பாப்போம் சார் அப்படின்னு சொன்னாலே, அவங்க ஒரு வாரத்துக்கு இங்க வந்து படிக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்களும் காலையில போய் போற மாதிரி 10 மணிக்கு கிளம்பி டியூஷன் போய் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தோம். நல்லா உண்மை சொல்லணுமா நல்லாவே படிச்சோம் அங்க உட்காந்து கூட. எங்களுக்கு ஏன்னா எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல, யாரு எந்த தொல்லை, எந்த கேஸ் எங்களுக்கு எந்த இதுவுமே இல்ல. உட்காந்து படிச்சோம், நல்லாவே படிச்சோம். சொன்னோம் படிச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஒரு வாரம் கழிச்சு எங்க அப்பாவை கூட்டிட்டு நான் போறேன். போய் உட்கார்ந்தது இந்த மாதிரி சொல்றாங்க, வாங்க சார் அப்படின்னு உட்காந்து, இந்த மாதிரி உங்க பையனுக்கு ஒரு டெஸ்ட் வச்சோம், உங்க பையன் வந்து அதுல ஃபெயில் ஆயிட்டாப்ல, அவரு இது சரி வராது சார், நீங்க என்ன பண்றீங்க, உங்க பையன் வந்து 10th ஃபெயில் ஆனானா ஸ்கூலுக்கு இது சம்மந்தம் இல்ல அப்படின்னு எழுதி கொடுத்துங்க அப்படின்னு. எங்க அப்பாவுக்கு கோவம் வந்துச்சு. சுருக்கடா இருக்குமே. ஓ இப்ப சார் நான் ஒரு கேள்வி கேக்குறேன், சராசரியா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சர்வீஸ் வாங்குறீங்க? ஒரு மாசத்துக்கு அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாச ஃபீஸ் தான். இப்பதான் டேர்ம் ஃபீஸ் எல்லாம், அப்பெல்லாம் மாசம் மாசம் கட்டணும். அந்த மாதிரி கட்டினா நான் ஒரு 22,000 ரூபாய் கட்டியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. ஸ்கூல் ஃபீஸ் தனி, மந்த்லி ஃபீஸ் தனி. ஆமா, இந்த மாதிரி ஒரு 22,000 ரூபாய் கட்டியிருக்கேன்ற மாதிரி உங்களுக்கு நான் சொல்றேன். 22,000 ரூபாய் கட்டியிருக்காரு எங்க அப்பா. 22,000 ரூபாய் கட்டி 10th ஹாஃப் இயர்லி வரைக்கும் பாஸ் ஆயிருக்கான். ஹாஃப் இயர்லில பாஸ் ஆன பையனுக்கு நீங்க வந்து 10th ஃபெயில் ஆயிருவான்னு நீங்க சொல்றீங்க. இது உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா? இப்பதான் கண்டுபிடிச்சீங்களா? குவார்டர்லியில ஃபெயில்ன்றீங்க, ஹாஃப் இயர்லில பாஸ் ஆயிருக்கான்றீங்க, அப்புறம் எப்படி 10th ஃபெயில் ஆவான்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு எங்க அப்பா கேட்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல சார் உங்க பையன் ஏதோ இது பண்ணிதான் எழுதியிருக்காரு. சரி இப்போ பேப்பரையும் பேடும் எடுத்துட்டு வாங்க, என் கண் முன்னாடியே என் மகன் உட்காந்து எழுதுவான் படிச்சு, இதுல திருத்துங்க, என் மகன் ஃபெயில் ஆகினானா சொல்லுங்க, நான் எழுதி கொடுத்துட்டு போறேன். அதெல்லாம் முடியாது சார், நாங்க சொல்றது இதுதான் சார், உங்க பையன் ஃபெயில் ஆகினா நீங்க எழுதி கொடுத்துட்டு போய் தான் ஆகணும். எங்க அப்பா விட்டுச்சு வாங்கிட்டு கரஸ்பாண்டே அழுதுட்டான். அந்த அளவுக்கு எப்படி பேசிருப்பாங்க. எங்க அப்பா பிடிச்சு வாங்கணும்னு எனக்குலாம் அதிர்ச்சி. என்னடா கரஸ்பாண்டன்ட் எங்க அப்பா அப்படி பேசுறாரு. இன்னொன்னே ஒரு மாசான ஒரு சீன் அங்க நடக்குது. அதாவது என் மகன் வந்து பாஸ் ஆவான். எங்க அப்பா சொன்ன விஷயம் முதல்ல எங்க அப்பா கரஸ்பாண்டன்ட் சொல்றாரு, என் மகன் பாஸ் ஆவான், அதுக்கு நான் கேரண்டி. ஆனா என் மகன் வந்து ஸ்கூலுக்கு வர மாட்டான். இன்னும் ஆனுவலுக்கு ஒரு மாசம் இருக்கு, 2 மாசம் இருக்குன்றீங்க, வரமாட்டான். 2 மாசமும் நான் பாத்துக்கிறேன் என் பையனை படிச்சு. நீங்க ஸ்கூலுக்கு வந்து கூட்டிட்டு போகணும்லாம் அவசியம் இல்லை, நானே என் மேனேஜ் சென்டருக்கு கூட்டிட்டு போறேன். எங்க அப்பா கூட்டிட்டு போனாரு. நம்மளதான் விரட்டி விட்டாங்க, இல்லாம வேன்ல கூட ஏத்தல. அப்பதான் இப்ப படிச்சவனை மட்டும் ஏத்திட்டு போவாங்க. போய் நான் தான் 7 நாள் பரீட்சையெல்லாம் எழுதிட்டு வந்தேன். ஸ்கூலுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. உனக்காவது கொஞ்சம் கொஞ்சம் அப்ப சம்பந்தம் இருந்துச்சு, எனக்கு சுத்தமா இல்ல. ஏன்னா எங்க அப்பா தான் சவால் விட்டது. உங்க அப்பா கூட வந்து பேசி சமாதானமா போயிட்டாரு. ஆனா ஸ்கூலுக்கு போல. அந்த மாதிரி நான் ஒரு மெயினான விஷயம் வந்து எங்க அப்பா நம்புறது வந்து என்னைய கூட 2வது விஷயம் தான், பாலா சார் நம்பினாரு வந்து. ஆமா, நேரா இன்னைக்கு நடந்ததை சாயந்தரம் சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு என் மயன் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் ஸ்கூலுக்குள்ள என் மயனை கூட்டிட்டு வருவேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. போய் பாலா சார்ட்ட சொல்லியாச்சு, இந்த மாதிரி நடக்குது, நான் பாத்துக்கிறேன் சார். சரியான ஒரு என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாரு. எப்படி படிக்கணும், என்ன விஷயம், என்ன மேக்ஸ் எப்படி போடணும், எல்லாமே 3 பேத்துக்குமே எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாரு. நாங்க வந்து ரெடி ஆயிட்டோம். பப்ளிக் எக்ஸாமுக்கு எழுதியாச்சு, எழுதி பாஸ் ஆயிட்டோம். அதாவது எப்படி அது ஒரு கதை என்னன்னா, ரிசல்ட் வந்துருச்சு. எனக்கு ரிசல்ட் வந்து நீங்க எல்லாம் சென்டருக்கு போயிட்டீங்க. நான் வந்து என்ன பண்ணிட்டேன்,
அந்த ஏரியால என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், வெங்கின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து எனக்கு ரொம்ப, அவனுமே எனக்கு ஒரு நெருக்கமான இப்ப பாக்குறேன் இருக்கான். அதெல்லாம் எப்படா, அவன் ஒரு ஊர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப ஊருக்கு வந்தோடனே எனக்கு தான் முதல் போன் பண்ணுவான். அவன் வீட்டுல போய் மெத்தையில படுத்து ஹாயா கை இப்படி ரஜினி மாதிரி உட்காந்துருக்கேன், பேட்டை ரஜினி மாதிரி உட்காந்துருக்கேன். அப்ப பேட்டை கிடையாது சொல்றேன் நான். எக்ஸாம் மத்த அவங்க அப்பதான் அவங்க வீட்டுல மெத்த இதெல்லாம் வாங்கியிருந்தாங்க. அவங்க படுத்துக்கிட்டு அவன் ஆர்வமா உட்காந்து லேப்டாப். அப்ப அவன் 12th, என்னோட ஒரு 2 வயசு பெரியவன் தான். 12th அவன் உட்காந்து டைப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதேதான் நான் சொன்னேன், எதுக்குடா நானே கவலைப்படல, நீ ஏன்டா கவலைப்படுற, பாத்துக்கலாம்டா அப்படின்ட்டு நான் படுத்திருக்கேன். படுத்தா கரெக்டா ஒரு 10 மணிக்கு வந்துச்சு. ட்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டான். டேய் பாஸ் ஆயிட்டடா. உடனே எனக்கு என்ன விட அவன் ரொம்ப ஆயிட்டான், ஜாலி ஆயிட்டான், சந்தோஷம் ஆயிட்டான். அவங்க அக்கா எல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டான். அவங்க அக்காவும் நல்ல டைப். போய் வீட்டுக்குள்ள அவங்க வீட்டுல இருக்க லட்டு எடுத்து வந்து எனக்கு ஊட்டுறாங்க. நான் பாஸ் ஆனதே ஜஸ்ட் பாஸ், 3 மார்க் தான். ஆனா அவங்க ஏதோ எனக்கு லட்டு ஊட்டுறாங்க, கை குடுக்குறாங்க, ஏரியாவே கொண்டாடுறாங்க. ஏன்னா ஏரியால நான் கொஞ்சம் பெரிய கை, நல்ல பையன்ற மாதிரி. ஏதாவது யாரு என்ன உதவி சொன்னாலுமே டக்குன்னு செய்யக்கூடியது. அதனால ஏரியாவே கொண்டாடுறாங்க. வரேன் போல எல்லாம் லட்டு ஊட்டுறான். 3 மார்க் இந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எங்க அப்பா எனக்கு போன் பண்றாரு, என்ன மகனே ரிசல்ட் பாத்துட்டியா? பாத்துட்டேன்பா. என்னப்பா? பாஸ் ஆயிட்டேன்பா 300 மார்க். எங்க இருக்க? இந்த மாதிரி வெங்கடேஸ்வரத்துல தான் இருக்கேன். சரி வா வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாரு. வீட்டுக்கு வந்தோடனே எங்க அப்பா ரெடியா உட்காந்துருக்காரு. எறா வண்டியா இல்ல, அந்த சீன்ல இல்ல. உள்ள வந்ததுமே எங்க அப்பா சொன்ன ஒரே விஷயம், எறா வண்டிய அப்படின்னு. சரி ஏறா வண்டியில ஏறி உட்கார்ந்தோடனே நேரா ஸ்கூலுக்கு. அன்னைக்குதான் நான் ஸ்கூலுக்குள்ளே வர்றேன். அந்த முன்னாடி சொல்லிட்டு போனேன் தெரியுமா, வரவே ஹால் டிக்கெட் கூட எனக்கு வெளியே தான் வந்து கொடுத்தாங்க, உள்ள வரமாட்டேன். எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து உள்ள வரணும், பாஸ் ஆயிட்டு தான் வருவான்னு சொல்லி எனக்கு ஹால் டிக்கெட் வேற ஒருத்தர் வாங்கிட்டு வந்து தான் கொடுத்தான். அப்படின்னோடனே போய் நிக்கிறேன், நின்று இறங்குறான். அந்த பிஜிஎம் ஓடுது, இறங்கி ஸ்லோ மோஷன்ல போற. எனக்கே தோணுது ஸ்லோ மோஷன் இல்ல, நானே நினைச்சுக்கிறேன் ஸ்லோ மோஷன்ல நான் உள்ள போறேன். ஹீரோ. ஆமா, எல்லாம் உள்ள உட்காந்து, நீங்களா உள்ள இருந்தீங்க அப்ப. அது ஒரு பெரிய கூத்து பையன். உள்ள வந்தா எனக்கு தான் சம்பந்தமே இல்லையே ஸ்கூலு. நான் இவங்களை பாத்துனே அப்படின்ட்டு இரு அவனை போய் பாத்துட்டு வரேன் அப்படின்ட்டு நான் வேகமா உள்ள வரேன். கரஸ்பாண்டா உள்ள போய் நுழைஞ்சா, உள்ள போனோடனே அவங்களுக்கு அதிர்ச்சி. சொன்ன மாதிரி மயன் பாஸ் ஆயிட்டான். எங்க அப்பா வந்தாரு, வந்து ஸ்டைலா உட்காடுறாரு. நான் பின்னாடி இப்படி கையை கட்டி தேவர் சீன் நடக்குது. வந்ததும் எங்க அப்பா சொல்றாரு, என்ன சொல்றீங்க, என் மேனுக்கு படிக்கிறதுக்கு தகுதி இல்ல, ஃபெயில் ஆயிடுவான், பாஸ் ஆயிட்டான். இப்ப நீங்க எனக்கு ஒரு லெட்டர் எழுதி தரீங்க, என் மயனுக்கு படிக்கிறதுக்கு அறிவு, அதாவது இந்த பையனுக்கு படிக்கிற அறிவு இருந்துச்சு, அதை சொல்லி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு திறமை இல்ல, எனக்கு எழுதி கொடுங்க. அப்படியே கேட்டாரு. என் மயன் பாஸ் ஆயிட்டான், என் மயனுக்கு திறமை இருக்கு, நான் காட்டிட்டேன். உங்க ஸ்கூலுக்கு திறமை இல்ல, உங்க ஸ்கூலுக்கு திராணி இல்ல, எழுதி கொடுங்க. அப்படியே கேக்குறாரு. அப்படியே முழிக்கிறாங்க. முடிச்சதும் என்ன பண்றதுல சார், அதாவது பையனுக்கு ஒரு பையன் 400 மார்க் எடுக்கிற பையனை 480 மார்க் எடுக்கிற பெரிய விஷயம் இல்ல சார். ஒரு பையன் ஃபெயில் ஆகுறான், அவனை ஏன் ஃபெயில் ஆகுறான், எதுக்காக ஃபெயில் ஆகுறான், அவனோட காரணம் அவனுக்கு என்ன புரியல, அதை நீங்க சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா அவன் பாஸ் ஆயிருப்பான். இன்னைக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தா அவன் பாஸ் ஆனான். அவர் ஒரு தெய்வம் அப்படின்ற மாதிரி எங்க அப்பா சொன்னார். அவர் உண்மையிலே தெய்வம். எனக்குலாம் பாஸ் ஆயிட்டான். ஏன் அந்த 400 மார்க் நான் எல்லாரையும் தான் பாத்துக்கிறேன், ஏன் அந்த 400 மார்க் எடுத்தோட 490 மார்க் எடுக்க வைக்கிறது என்ன பெரிய இது? ஒரு 90 மார்க் அவனால எடுக்க முடியாதா? அது சச்ச ஒஸ்ட் பாய். இந்த சில ஸ்கூல்ல நான் நம்ம 10th முடிச்சுட்டு அந்த சீட் வாங்குறதுக்குள்ளயும், நீங்க டிப்ளமோ போயிட்டீங்க, நான் அந்த 11th சீட் வாங்குறதுக்குள்ளயும் எனக்கு பைத்தியம் பிடிக்குது. எங்க போனாலும் சொல்ல எங்க ஸ்கூல்ல மினிமம் 420 450 மேல எடுத்தாதான் நாங்க காமர்ஸ் குரூப்பே தருவோம்ன்றாங்க. உங்க ஸ்கூல் இருக்கு, நம்ம ஏரியால ஸ்கூல் இருக்கு, நல்ல ஸ்கூல் தான், ஒரு குளம் இருக்கும் எங்க ஏரியா கிட்ட, அந்த குளத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு. அவனுக்கு எல்லாம் எதுக்கு ஆட் பண்ணிட்டு இருக்கு, அவனுக்கு விளம்பரம் பண்றது, அது அவனுக்கு எல்லாம் எதுவுமே சொல்லக்கூடாது. அந்த ஸ்கூல் இருக்கு, நல்ல ஸ்கூல் தான் இருந்தாலும் பாய் காமர்ஸ் குரூப்புக்கு 450 பாய்.
சரியா? பயோமேக்ஸுக்கு வந்து 470 பை. ஆனா பயோமேக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் குரூப். பயோமேக்ஸ் 470. ஆனா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 480ல இருந்து 490 480க்கு மேல எடுக்கணுமா? சரி, நல்லா படிக்க அவங்க அப்ப வந்து 450ல இருந்து 450க்கு மேல எடுத்தவங்க மட்டும் தான் ஸ்கூலுக்கு சேர்ப்பையா? இப்ப 450க்கு மேல எடுக்கிறவங்க படிக்கிறவங்க, சரியா? அந்த படிக்கிறவங்க எப்படினாலும் படிப்பாங்க. நீ சொல்லி கொடுத்தா படிக்கிறவங்க கிடையாது, சரியா? நீ நல்ல ஸ்கூல்ல பேர் எடுத்திருக்க, அப்ப என்ன செய்யணும்? ஒரு 350 எடுத்தவங்க, ஒரு 300 எடுத்தவங்க, அவங்க மார்க் கம்மியா எடுத்தவங்க, அவங்களுக்கு சுச்சுவேஷன் இருக்கும். ஒருத்தனால படிக்க முடியாம இருக்கலாம், அது ஃபெசிலிட்டி இல்லாம இருக்கலாம், அவங்க வீட்டு பிரச்சனையா இருக்கலாம், நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கவேனால ஏதோ பிரச்சனைனால கம்மியா எடுத்துக்கலாம். அப்ப அவன் எங்க போறது? இது வந்து எப்படின்னா, நல்லா படிக்கிறவங்களை மட்டும் கூப்பிட்டு வச்சு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி வந்து கிளப்புறது. எனக்குலாம் அவ்வளவு நம்ம டீச்சர் சேர்க்க மாட்டேன். எங்க அப்பா போய் பாண்டிங் சேர்ப்போம் அப்படின்னாரு. எனக்கு எனக்கு வேற ஒரு சங்கட்டமா இருந்துச்சு. சரி, நம்ம நேரம் நம்பிக்கை. எனக்கு படிக்கவே பிடிக்காது. நான் படிச்சதுக்கு காரணமே எங்க வீட்டுல எங்க வீட்டுக்காண்டிதான். எங்க வீட்டுக்கு ஆசைப்படுறாங்க, எங்க வீட்டுக்கு தெரியும் எனக்கு படிக்க பிடிக்காதுன்னு சொல்லி. ஆனா வீட்டுக்கு ஆசைப்படுறாங்கன்னு தான் நான் படிச்சேன். நான் படிக்கவே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சுத்தமா வராது. பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, வராது. எனக்கு மறந்துடுவேன் எல்லாத்தையுமே. ஒரு பேரா படிக்கிற மறந்துடுவேன். அது வராதுன்னா இல்ல, நம்மளுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. வராதுன்னா அதான் சொல்றேன்ல, படிப்பு வராதுன்னு ஒருத்தனுக்குமே கிடையாது. எல்லாருக்குமே படிப்பு, அவனுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட். கரெக்ட். ஒருத்தனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குண்டா. நான் இப்ப பேஸ்கெட் பால்ல இதெல்லாம் இருந்தேன், கேப்டனா. முக்கியமான விஷயம் சொல்லுங்க. நான் கேப்டனா இருந்தேன். நீ ஒரு யோகா இதெல்லாம் இதை பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. என்ன விஷயம்னா, நான் கேப்டனுங்க ஸ்கூல்ல. ஆனா படிக்கலன்னு ஒரே ஒரு காரணத்தினால என்னை கிரவுண்ட் பக்கமே போக விடல. அதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம். அதாவது ஒரு பையனுக்கு வந்து படிச்சாதான் அவனுக்கு எல்லாமே வரணும்லாம் கிடையாது. அவனுக்கு திறமை இருந்தா அவன் எதுல வேணாலும் பெரிய ஆள் ஆகிட்டு போயிடும். சச்சின் இல்லையா சொல்ல மாதிரி, எத்தனையோ பேர், ரஜினி இல்லையா, எத்தனையோ பேர் இன்னைக்கு பெரிய பேர் ஏதோ ஒரு துறையில பெரிய ஆளா இருக்காங்க. அது நான் சொல்ல வரது என்னன்னா, படிப்பு முக்கியம் இல்லைன்னு சொல்லலாம். படிப்பு முக்கியம் தான், முக்கியம். ஆனா படிப்பு கம்மியா எடுக்கிறவங்கள வந்து வேற எதுலயும் நீ ஆகல, நீ எதுக்கு பேஸ்கெட் பால் விளையாடுற, நீ எதுக்கு யோகா பண்றேன்னு சொல்றாங்க. இப்ப வந்து பொட்டன்ஷியல், நான் இப்ப யோகா பண்றோம்னா என்ன சொல்றது, ஏனோ தானே கிடையாது. சும்மா 4 கால மணிக்கு இந்த மாதிரி யோகாலாம் நானு ஒரு 3 பேர் பண்ணுவோம். எங்க கிளாஸ்ல வந்து ஒரு 3 பேர் யோகா பண்ணுவோம். வந்து ஒரு ப்ரொஃபஷனல் யோகா பண்ற ஒரு பர்சன்ஸ் எப்படி பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு யோகா ஆசனாஸ் எல்லாம் பண்ணுவோம். நல்லா குரூம் பண்ணா நல்லா பண்ணிருக்கேன். இது நான் மற்றதுக்கான பெருமையான பேச, நானும் பேஸ்கெட் பால் விளையாடுவேன், கபடி விளையாடுவேன், எல்லாரும். ஆனா வந்து யோகால வந்து ஆக்சுவலா வந்து கொஞ்சம் நல்ல ப்ரொஃபஷனலா இருந்தோம். ஆனா எங்களை படிக்காத காரணத்தினால வந்து லைட்டா அந்த அவங்களுக்கு புஷ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க இதுல புஷ் கொடுத்தோம்னா 10th ஃபெயில் ஆயிட்டாங்க, நம்மளோட ஸ்கூல் பேர் கெட்டு போயிருமான்றது இது பண்ணிட்டாங்க. எங்களுக்கு திமுறதான், போய் யோகா பண்றதா, நாங்க யாரு, நாங்க பெரிய ஆச்சே அப்படின்னு சொல்லி இது வந்தது. இல்ல பாய், உனக்கு நீ அப்படி. நான் பேஸ்கெட் பால் ரொம்ப ஆர்வமா சொல்ல, ஏன்னா மட்டம் தட்டினாங்க இல்லை விளையாட ஆர்வமா நம்ம கிளம்பும் போது, என்ன நீ ஒரு 12 மார்க் வச்சுன்னா அவனால படிச்சு ஒப்பிக்க முடியல, அவனெல்லாம் அதுக்கு கேம், இந்த வார்த்தை தப்பு. அதாவது படிப்பு வாழ்க்கையில முக்கியம், ரொம்ப முக்கியம். அதான் முக்கியம். அதாவது அதுதான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் கை கொடுக்குமா அப்படின்னு கேட்டா ஒரு சில இடங்கள்ல கை கொடுக்கும், நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். இல்ல இப்ப ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான், ஹாக்கில பெரிய ஸ்டேட் லெவல்ல ஜெயிச்சு வச்சிருக்கான். அவனுக்கு இப்போ ஒரு லெவல் போகணும், அவனுக்கு தெரியணும்னா அவன் படிச்சிருக்கணும். படிச்சவன் என்ன பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு தெரியும் இங்க எங்க போனா இது இருக்கும், இதை அப்ளை பண்ணி எதாவது போயிடலாம். அதனால படிப்பு ரொம்ப முக்கியம்டா. இன்னொன்னு இதே மாதிரி இப்ப ஒருத்தன் வந்து ஃபெயில் ஆகுறானா, அவன் ஃபெயில் மட்டும் தான் ஆவான்னு கிடையாது. கரெக்ட் தானே? அந்த மாதிரி அது மாதிரிதான் ஸ்போர்ட்ஸ் பண்றானுங்க. எப்படின்னா இவன் படிக்கவே மாட்டேன், இவனுக்கு எதுக்கு ஸ்போர்ட்ஸ். ஆனா என்ன செய்யுது, இப்ப ரொம்ப டென்ஷன் ஆகுது பேச. சரி, அப்ப இது மாதிரி எழுதி கொடுன்னு ஏத்துட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. சார் இல்ல சார் மன்னிச்சுக்க, யாரையும் இப்படி பேசாது. சரிங்க சார் நான் வரேன், என் பையன் பாஸ் ஆயிட்டான், நான் போய் அடுத்தது வேலையை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு எப்ப கிளம்பும் போது நான் சொல்றேன், எப்ப ஏதோ எழுதி வாங்க, நீங்க வாங்குங்கப்பா அப்படின்னு. நான் ஒரு திமிரா அந்த இடத்துல, ஏய் அவங்களுக்கு தான் அறிவு இல்ல, அவங்க தான் மனுஷ தன்மை எல்லாம் நடந்துட்டாங்க, நம்மளும் அப்படி நடக்க கூடாது. என்ன இருந்தாலும் ஸ்கூல், நீ படிச்ச ஸ்கூல் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நான் போய் டிப்ளமோ பண்ணிக்கணுமா, நான் டிப்ளமோ சேர்ந்துட்டேன். எனக்கு அந்த லைன் கொஞ்சம் ஆட்டோமொபைல் கொஞ்சம் பிடிக்கும், அதான் நான் டிப்ளமோ போய் சேர்ந்துட்டேன். போனா அதுல இருந்து 10th இருந்து டேக் ஆஃப் தான். டேக் ஆஃப் டிப்ளமோல 69%, பிஇ முடிக்க அடுத்து பிஇ போறேன்.
பில போனா பில வந்து இஸ்டியா வரையில வைக்காம 8 டிஸ்டிங்ஷன் வாங்குறேன். எங்க செட்ல யாருமே வாங்கினதில்ல, நான் வாங்கியிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே எங்க அப்பா வந்தேன், கொரோனா டயத்துல முடிச்சேன் வந்தேன். அப்புறம் அப்பா பிசினஸ் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப எம்பிஏ கரஸ்ல பண்ணிட்டேன், எனக்கு எம்பிஏ ஃபைனல் இயர் வந்துட்டேன். இப்போ இன்னைக்கு நான் வந்து நிவி எம்பிஏ பிஇ அடுத்து எம்பிஏ நிவி பிஇ எம்பிஏ கல்யாணத்துல போட்டுருமா? அதுதான் வேற எதுக்கு போட போறாங்க சொல்லு. நீ இவ்வளவு முக்கிய பேசும்போது தெரியும் கல்யாண பத்திரிக்கை போடுறதுதான் குறைச்சிட்டு இருக்க. படிப்பு முக்கியம் இல்ல. என்ன எந்த இடத்துல அசிங்கப்படுத்தேன் அந்த இடத்துல நான் உச்சத்துல இருக்கணும்னு நினைச்சேன். அதே மாதிரி எம்பிஏல இருக்கேன். குறைச்சல அப்படி எம்பிஏ சொல்ல போனா அவங்க 400 சொன்னாங்க, 449 வாங்கினவங்கள ஒரு டிகிரியோட முட்டாங்க. நம்மளாம் மாஸ்டர் டிகிரி, நீ நானும் மாஸ்டர் டிகிரிடா. ஏன்னா அந்த 6 பேர்த்துல பாரு எல்லாருமே வெல் செட்டில்டு. 6 பேர்த்துல நான் பிசினஸ் அது எங்கனால 100% கொடுக்க முடியல. அவங்கள மாதிரிதான் நாங்களும் கொஞ்சம் அந்த இடத்துல சொதப்பிட்டோம். அவங்க மேல நம்பிக்கை வச்சோம், அவங்க 100% என்ன ஒருத்தன் நான் பிசினஸ் அப்பா பிசினஸ் பாக்குறேன், அந்த கட்ஸ் வேலை பாக்குறான், எம்என்சில வேலை பாக்குறான். ஒருத்தன் அவன் சொந்தமா உழைச்சு, நானாவது அப்பா பிசினஸ், ஒருத்தன் சொந்தமா உழைச்சு பிசினஸ் ஆரம்பிச்சு அவன் பெரிய ஆளா இருக்கான். இன்னொருத்தன் வந்து சேல்ஸ்ல பெரிய ஆளா இருக்கான். இன்னொருத்தன் இப்ப இதுல ஒவ்வொரு இதுல இருக்காங்க. ஆனா எல்லாருமே நல்ல செட்டில் ஆனதுலதான் இருக்கும். யாரும் அந்த 499 மார்க் எடுத்தீங்கன்னா 499 மார்க் எடுத்த யாருமே அவங்க இருக்கிற லெவல்ல தான் நாங்களும் இருக்கோம். நாங்க ஒன்னும் குறைச்சலா இல்ல. அத சொல்லும் போது நாங்க அந்த இடத்துல நாங்க கொஞ்சம் கெத்துதான். இதுல இருந்து என்ன சொல்ல வரோம்னா, படிப்பு முக்கியம், ரொம்ப முக்கியமா. அதாவது அவனுக்கு வரல, அவனுக்கு செட் ஆகல அப்பெல்லாம் அவன் மக்குன்ற வார்த்தையை முதல்ல வந்து தூக்கணும். ஸ்கூல்ல ஆமா, அதாவது மக்குன்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது. அதாவது அவனுக்கு படிக்க வரலனா அவன் ஏன் அதுல படிக்க வரல, ஏன் அவன் ஆர்வம் எதுல இருக்குன்ற பாக்கணும். அவனுக்கு கேம்ல இருக்கா, சரி கேம் ஃபர்ஸ்ட் கொடுப்பான், செகண்ட் படிப்பை கொடுப்போம். படிப்பான், ஆனா படிப்பான். படிப்பான்டா. நீங்க இப்ப ஒண்ணும் இல்லக்கா, அவனை சாயந்தரம் 6 மணிக்கு என்னைய பேஸ்கெட் பால் விளையாட விட்டுனா வச்சுக்கவே, விளையாடுற அளவுக்கு நான் படிச்சிருப்பேன். நான் ஒன்னும் படிக்காமலாம் இல்ல, படிச்சேன். அதேதான் நானும் சொல்றேன். ஒருத்தனுக்கு ஹாக்கில இருக்குன்னா அவனை ஒரு படிச்சு காலையில இருந்து படிக்கிறான்ல, ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் விளையாட போறான், விளையாடட்டும். அந்த 2 மணி நேரத்துல என்ன திருப்பி முடிச்சுட்டு போய் டியூஷன் தான் போறான். அது அவனுக்கு பிடிச்சிருக்கா ஓடுவான்டா. அவனை நீ என்ன, அவனுக்கு பிடிச்ச வேலையை நீ செய்ய விடுறேன்னா எங்க வேணாலும் ஓடுவான். உனக்கு பிடிச்சனாலதான் நீ அங்க இருந்து அங்க ஓடுற, எனக்கு பிடிச்சனால நான் இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே பிடிச்சனாதான் ஒரு டிசைன் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால படிப்பு முக்கியம். எங்க வாழ்க்கையில நடந்தது நிறைய பேர் வாழ்க்கையில நடந்திருக்கும். 99.9% அங்க எவனும் படிச்சு முக்கியம் எப்படி சொல்றது 450 மார்க் எடுத்த எல்லாம் இங்க கிடையாது. எல்லாருமே 450 மார்க் எடுத்தோம்னு இருப்பான், 150 மார்க் எடுத்தோம்னு இருப்பான். எல்லாரும் ஒரே ஸ்டேஜ்ல தான். படிக்காதவே தான் வேற ஸ்டேஜ்ல இருப்பானே தவிர மார்க் முன்ன பின்ன வாங்கின எல்லாருமே ஒரே ஸ்டேஜ். நம்ம ஒண்ணும் இல்ல, ஐடிக்குள்ள போறீங்க, ஐடி ஆபீஸ்க்குள்ள போய் நான் வந்தோடனே அவன் என்ன எங்க படிச்சான், எப்படி படிச்சான், எப்படி வந்தான், எதுவுமே அவனுக்கு தெரியாது. எல்லாருமே சமமா தானே இருக்கும். அப்படிதான் எல்லா இடத்துலயுமே சமமா வச்சுக்கணும். 450 மார்க் எடுத்தவன் ஒரு 30 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கிறது பெரிய விஷயம். எடுத்துருவான். அவன் நீ சொல்லி கொடுக்கணும் அவசியம் இல்லை, அவனே படிச்சுவான். 30 மார்க் அவன் நேரம் டியூஷன் போயிட்டு இருப்பான், அதான் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா 150 மார்க் எடுத்துட்டு கனாவட்டா ஊர் சுத்திட்டு இருப்பான் ஒருத்தன். அவனை வந்து பாஸ் ஆக வச்சிரு, நீ தான் வாத்தியாரு. எனக்கு பாலா சார் தான் வாத்தியாரு, உண்மையான வாத்தியார் அவர் தான். சூப்பர் 30ல வர ஹிருத்திக் ரோஷனா இருக்கட்டும், தனுஷ் படம் வாட்சில தனுஷா இருக்கட்டும், எனக்கு அவர் தான் தனுஷ், எனக்கு அவர் தான் ஹிருத்திக் ரோஷன். எதுல நல்லத பேசிக்கிட்டு ஏன்டா அதெல்லாம் பேசுறேன். இல்ல அது ஒரு செட்டப், ஒரு வாத்தியார் தான், அது தப்பு சொல்ல முடியாது. சைஸா அப்படி அவ்வளவுதான். இதுதான் என்னோட வாழ்க்கையில ஸ்கூல் லைஃப். எனக்கு புதுசு இல்ல, பக்கத்துல என்ன நீ அங்கிட்டு லைஃப் நடந்துகிட்டு இருக்கு, நான் இங்க வேடி பார்த்துக்கிட்டு இருப்பேன். பக்கத்துல நீ தான் நின்ற. ஏய் நான் பனிஷ்மெண்ட் நினைக்கும் போது என் பக்கத்துல இருந்த நீதாடா. அப்புறம் ஏன் எய்தாப்புல தூரத்துல எல்லாம் சொல்ற, பக்கத்துலன்னு சொல்லு. பின்னாடி திரும்பி பார்த்தா நீ தான் இருப்பேன். ஒரு 4 தற்கொலையா இருப்பாங்க. அவ்வளவுதான். 6 மெம்பர்ஸ். ஆமா, ஃபென்டாஸ்டிக் 6 நம்ம தான். ஃபென்டாஸ்டிக். ஆமா, ஃபென்டாஸ்டிக்கா தான் பண்ணுவோம் எல்லாமே. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, இன்னும் தொடர்ந்து பேசுவோம்.
இப்ப என்னோட கதையை தான் சொல்லியிருக்கேன். அடுத்து கட்ச சொல்ல போறாரு அவரோட கதை. இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். இது ஸ்பாட்டிஃபை. நீங்க கேட்டு இருக்கிறது நல்லா பேசுவோம், கொஞ்சம் நல்லதையும் பேசுவோம். அடுத்த ஆட வர போகிறது உங்கள் ரீட்டா. அதுதான் வித் மீ உங்கள் நிவி BE MBA. ஒரேவா கட்ஸ் MBA. பாய்.